ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரிய அரிசி வகையான கருங்குருவையில் எப்படி நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கிறதுன்னு தான். ஸோ பொதுவாக நம்ம வெள்ளை அரிசியும் வெள்ளை உளுந்தும் தான் இப்போ யூஸ் பண்ணி நிறைய இட்லி மாவுலாம் அரைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பிபி சுகர் இருக்கிறவங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கருங்குருவை அரிசி மட்டும் இல்லை, வேறு எந்த வகையான சிவப்பரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 3 கப் சிவப்பரிசி, அதாவது கருங்குருவை அரிசி எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இன்னொரு பவுலில் நம்ம 1 கப் இட்லி ரைஸ் சேர்த்துக்கலாம். 4 பங்கு இட்லி அரிசி அப்படின்னா 1 பங்கு உளுந்து சேர்ப்போம். ஸோ 4ல் நம்ம 3 பங்கு சிவப்பரிசியும் 1 பங்கு இட்லி ரைஸும் எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு பவுலில் அதே மாதிரி உளுந்து 1 கப் சேர்த்துக்கலாம். நம்ம உடச்ச கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டாலும் சரி. ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கும்போது நம்ம முழு கருப்பு உளுந்து இல்லைனா உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு கடைசியாக கழுவினோன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வைங்க. அதே மாதிரி மாவுக்கு தேவையான வெந்தயம், அதையும் ஒரு சின்ன பவுலில் நம்ம ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். 8 மணி நேரம் இது இப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எடுத்து அரைக்க வேண்டியது தான். ஸோ நான் இந்த மாதிரி படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் 4 கப்பு, அதுக்கு 1 பங்கு உளுந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி. இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி எப்படி ஊறி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 2 அரிசியும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசியும் இந்த கருங்குருவை அரிசியும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல, மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்காது. க்ளீனிங் ப்ராசஸும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ மிக்சியில் நம்ம இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போட்டு எல்லா அரிசியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் இருக்கிற மாவை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா உங்களுக்கு நைஸாக அரைச்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உளுந்தையும் அரைச்சிடலாம். உளுந்தும் வெந்தயத்தையும் ஒன்றாவே அரைச்சிடலாம். நீங்கள் உளுந்து ஊற வச்சுருக்க அதே தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்தை தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம், இல்லைனா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போது வெந்தயம் உளுந்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு ரெடி, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கோம், நம்ம திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக அரைக்கும் போது உங்களுக்கு மாவு நல்லா காணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்த மாவை ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அரிசி மாவு கலர் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு லைட் ரெட் கலர் மாதிரி இருக்கும், ப்ரௌனு ரெட்டு கலந்த மாதிரி. ஸோ இப்போது அந்த மாவில் நம்ம உளுத்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு உளுந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம், இல்லைனா முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி முழு கருப்பு உளுந்தை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நாங்கள் இந்த மாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் உடச்ச கருப்பு உளுந்தை சேர்த்து அரைச்சி காமிச்சோம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3/4 கப் உடச்ச கருப்பு உளுந்தும் 1/4 கப் இந்த முளைக்கட்டின கருப்பு உளுந்தும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரெடிஷ்னல் மேக்கிங்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முளைக்கட்டின முழு கருப்பு உளுந்தை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் முளை கட்டாமையாவது நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போது உப்பு நல்லா கரையிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 6 to 12 hours வரைக்கும் நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மாவை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போது 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம். 8 to 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் இப்போ இந்த மாவு உங்களுக்கு காட்டுறது. இதில் நம்ம இட்லியும் ஊற்றலாம், இல்லைனா தோசையும் ஊற்றிக்கலாம். ஸோ இட்லிக்கு நார்மலாக நம்ம எப்பவும் போல தான் இட்லி மேக்கரில் நம்ம இட்லி தட்டில் வந்துட்டு மாவு ஊற்றி 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா சுவையான இட்லி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். எல்லாராலையும் டக்குன்னு இட்லியை வந்துட்டு கலராக ஏற்றுக்க முடியாது. பொதுவாகவே இட்லினா வெள்ளை கலரில் மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இட்லி கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஒயிட்டாக இருக்காது. டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தோசைக்கு நம்ம நார்மலாக எப்போவுமே பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான். ஸோ 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா உங்களுக்கு மொறுன்னு வரும். இப்போது பாரம்பரிய அரிசி வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு நன்மைகளும் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் அது ட்ரெண்டில் இருக்குது. நம்ம ரைஸாக வடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், வேக வைக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி இட்லி நம்ம அரைச்சி கொடுக்குறோம், இட்லி தோசை அந்த மாதிரி செய்யும் போது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷாகவும் இருக்குது. நல்லதும் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கருங்குருவை மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ரெட் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாவு அரைச்சி நீங்கள் இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட உணவு தான் மருந்து தான் உணவு. அதுதான் வந்துட்டு நம்ம ஆரோக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். தோசை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ உணவு தான் மருந்து அப்படின்னதும் ஒரே நாளில் உங்களுக்கு அது மெடிசனாக வந்து ஆகாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிற சேஞ்சஸ் தான் அது உங்களுக்கு மெடிசனாக மாறும். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டதும் உங்களுக்கு எல்லாமே சரியாக போய்டுன்றது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்லேயும் நல்ல பெனிஃபிட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம ரெசிப்பியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக சொல்கிறேன், இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசையோ சாஃப்டான இட்லியோ வராது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உணவு தான் மருந்து தான் உணவு. அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.